பாசி பருப்பும் உளுந்தும் வச்சு தான் செய்ய போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. கார்போஹைட்ரேட்ஸை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டு ப்ரோட்டீன்ஸும் ஃபைபர்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். இந்த சிம்பிள் ட்ரிக்கை நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும். இதை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது நம்மளோட சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும். அதே சமயத்தில் வெயிட்டுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து. உளுந்து கொலஸ்ட்ரால் லெவலில் குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். அதனால நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷனுமே நல்லா இருக்கும். இதில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இருக்குது. பொட்டாசியம், நிறைய மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. தினசரி ஒவ்வொரு விதத்தில் இது நம்ம உணவில் நம்ம சேர்த்திக்கிட்டே வரலாம். பாசிப்பருப்பும் உளுந்தும் 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இது ரெண்டுமே நல்லா முழுமையாக ஊறி வந்திருக்கும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது ரெண்டத்தையுமே தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கறனால நல்லா நைஸாக க்ரீமியாக அரைப்பட்டு வரும். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குன்னு. இது ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா க்ரீம் போல் இருக்குது. நல்லா ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும். இதை கரண்டி வச்சு ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு, மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்க போகிறோம். தண்ணி சேர்த்துறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளஃபியாக வராது. அதனால் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா இது போல் ப்ளஃபியாக நல்லா பீட் பண்ணுறது போல் நான் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இது மூணுமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு பொரிஞ்ச உடனே ஒரு நார்மல் சைஸ் பச்சை மிளகா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே மிதமான சூட்டில் நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும். பச்சை மிளகா நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா காரம் தட்டாது. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்துட்டுட்டு கருவேப்பிலையும் நல்லா முருகி வரணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் கை நரைச்ச முந்திரி பருப்பு நல்லா நுணுக்கியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே நல்லா கலந்துட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்தது போல் நம்ம செய்யும்போது இட்லி சாப்பிடும்போது நல்லா ஒரு மொறுமொறுப்பாக கடிப்படும். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் போட்டு நல்லா ஒன்று போல் வறுத்தெடுத்துக்கலாம். இந்த வறுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மாவில் போட்டு கலந்துட்டுக்கணும். இது எல்லாமே தாளித்து சேர்த்துறதுனால நல்ல ஒரு வாசனையும் சுவையும் இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவோட கன்சிஸ்டன்சி பார்க்கணும். மாவு நல்லா புஸ்ஸாக வரத்துக்கு இந்த பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அளவாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கணும். இட்லி பாத்திரத்தோட குழி எல்லாத்துலேயுமே நான் எண்ணெய் கொஞ்சமாக தடவி விட்டுட்டு ஒவ்வொரு குழிக்குள்ளேயுமே மாவு போடுறேன். எப்போ இட்லி நம்ம ரெடி பண்ணாலுமே இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இட்லி பிளேட்டை உள்ளே வைக்கணும். இந்த இட்லிக்கு ஃப்ளேமை ஆனில் வச்சு 15 நிமிஷம் முழுமையாக வேக வைக்கணும். சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் வேக வச்சுட்டு கொஞ்சமாக சூடு ஆற வச்சிடலாம். சைட் டிஷ்ஷுக்கு மிக்சி ஜாரில் 20 பல்லு பூண்டு, 25 சின்ன வெங்காயம், காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா, நான் ஒரு 5 வரமிளகா சேர்த்திருக்கேன். சின்னதாக ஒரு துண்டு புளி. இதை தண்ணி சேர்த்தாம நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, இதை நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் வறுத்து எடுக்கணும். உளுந்து ஒரு வாசனை வறுக்கும் போது அந்த வாசனை வரணும். மிதமான சூட்டில் வச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை,
அதையுமே லைட்டாக தாளிப்பு கொடுத்துட்டு அரைச்சி வச்சிருந்த வெங்காயம், பூண்டு, வரமிளகா இதையும் எண்ணெயில் போட்டு மிதமான சூட்லேயே நல்லா கலந்து விட்டுக்கணும். இது பச்சையாக சேர்த்திருக்கறனால இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விடணும். மினிமம் ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு கலந்துட்டாவே போதுமானதாக இருக்கும். அதே மிக்ஸி ஜாரில் 3 நார்மல் சைஸ் தக்காளியை 4 கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சட்னியோட பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கு. இதில் அரைச்சி வச்சுருந்த தக்காளியை ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்தி அதையுமே சட்னியில் ஊற்றிடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கலந்துட்டுக்கணும். இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் கலந்துட்டுட்டு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்திக்கணும். நான் ஆல்ரெடி 1 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா கலந்துட்டு கொதிக்க வைக்கணும். இதுவுமே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா இது போல் கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சட்னி ரெடி ஆயிருக்கு. கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டு நல்லா கலந்துட்டரலாம். அவ்வளோதான், காரைக்குடி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இட்லியுமே நல்லா பக்காவாக ரெடி ஆகிருக்கு. அப்படியே மேகம் போல் இருக்குது பார்க்குறதுக்கே. நல்ல ஸ்பாஞ்சியாக புசு புசு புசுன்னு இருக்குது. இது ஒரு வேளைக்கு ஒரு 2 இட்லி சாப்பிட்டோம்னாவே நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். நடுவில் கூட பசி எடுக்காது. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காரைக்குடி கார சட்னியோட தான் நான் சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ இதை தான் கொடுத்துட்ருக்கேன். நானும் இதே தான் சாப்பிட்றேன். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும்னு. இந்த இட்லி பாருங்கள், இதோட பக்குவம் எந்த அளவுக்கு பக்காவாக இருக்குன்னு. அவ்வளோ புசு புசு புசுன்னு நல்ல சாஃப்டாக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இதில் அரிசி சேர்த்தாம நம்ம ரெடி பண்ணியிருக்கறனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.